தருமபுரி நகரில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம். தருமபுரி மாவட்ட அதிமுக ஜெயலலிதா பேரவை சார்பில் திண்ணை பிரச்சாரம் தருமபுரி நகரில் நடைபெற்றது. அரசு மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளரும் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான SR வெற்றிவேல் தலைமை தாங்கினார். கட்சியின் நகர செயலாளர் பூக்கடை ரவி வரவேற்றார். விவசாய பிரிவு மாநில தலைவர் DR அன்பழகன், கோவிந்தசாமி MLA, ஒன்றிய செயலாளர்கள் சிவபிரகாசம், பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KP அன்பழகன் MLA கலந்து கொண்டு திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து பேசினார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர். திண்ணை பிரச்சாரத்தை தொடர்ந்து இன்றைக்கு தருமபுரியில் நடைபெறுகிறது. இந்த திண்ணை பிரச்சாரம் எதற்கு நடைபெறுகிறது என்று சொன்னால், திமுக ஆட்சி மக்களுக்கு என்ன துரோகங்களை செய்திருக்கிறது என்பதை மக்களிடத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நடத்துகிற திண்ணை பிரச்சாரம், துண்டு பிரச்சாரம். அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த தமிழகத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்தார் என்பதை விளக்குகின்ற இந்த திண்ணை பிரச்சாரம் இன்றைக்கு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டுகின்ற நேரம். வருகிற 26-இல் இந்த நாட்டை ஆள வேண்டியது தர்மத்துக்கு உட்பட்டவர் ஆள வேண்டியதா அல்லது அதர்மத்துக்கு உட்பட்டவன் ஆள வேண்டியதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கூட்டுறவு ஒன்றிய தலைவர் பொன்வேல், டாக்டர் அசோகன் மற்றும் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், சார்பு அமைப்பு பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பழனிசாமி நன்றி கூறினார்.